திருச்சிற்றம்பலம். அன்பு மிக உண்டாய் அதிலே விவேகம் உண்டாய் துன்ப வினையைத் துடைப்பது உண்டாய் இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகம் உண்டாய் ஓடி வரும் காரணர்க்கு உண்மை வை. திருச்சிற்றம்பலம். திருக்கைலாய பரம்பரை திரு தர்மே ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாகம் 14 பாடல் எண் 66. சுட்டறிவு கெட்ட சுகாதீத உண்மையிலே விட்டு அகலாது என்றும் விரவுவோர் இட்டமுடன் யோக சமாதிகளும் உட்புறம்பம் பூசைகளும் ஆக நினையார் அவர். சுட்டறிவு ஒன்று ஒன்றாய் ஏகதேசமாய் சுட்டி அறியும் ஏகதேச அறிவு. அச்சுட்டறிவு கெட்ட சிவபோக நுகர்ச்சியில் மெய் இன்பத்தில் நீங்காது நிற்கும் நிலையினை உடையவர். இதுவரை விருப்பமுடன் செய்து வந்த யோகம் கிரியை சரியென்ற நிட்டைக்கூடல்ன்ற படிநிலைகளையும் நினையாது சுக அதீதத்தில் அழுந்தி நிற்பர். இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வுன்னு பெற்ற ஞானியர்கள் பாசத்தினின்று பாசப்பொருள்களிலிருந்து நீங்கி திருவருளால் வியாபக உணர்வு விளங்கப் பெற்ற நிலையில் அவர்களுக்கு ஒருபொழுதும் ஏகதேச அறிவு நிகழ்தல் இல்லை. அச்சிவபோகத்தில் அழுந்தி நிற்பவர்களுக்கு இதுவரை விருப்பமுடன் செய்து வந்த சரியை கிரியை யோகங்கள் முதலிய தவ ஒழுக்கங்கள் எல்லாம் உறங்கினவன் கையில் உள்ள பொருள் தானே நழுவி விழுவது போல அவனிடமிருந்து தாமாக நழுவி நிற்கும். ஞானம் பெற்றுவிட்ட நிலையில் இந்த நியமங்களெல்லாம் இனி செய்ய வேண்டுவதில்லை என்று தன்முனைப்போடு அவற்றை விட்டுவிடுவதும் இல்லை, செய்து வர வேண்டும் என நியமித்து செய்வதும் இல்லை. அவர்களை அறியாமல் அவை தாமே அவற்றினின்று நீங்கி நிற்பர். இதனாலே அவர்களுக்கு அது குற்றம் ஆகாமையும் அறிக. மீண்டும் உலகம் காட்சிப்பட வருமாயின் அவ்வழி அவற்றை சரியை கிரியை யோகம் முதலான தவங்களை இயற்றுதலும் அவர்களுக்கு இயல்பு என்க. மெய்ப்பொருளாகிய சிவத்தில் அழுந்தி நிற்பவர்களுக்கு இவ் ஆச்சாரங்களெல்லாம் தாமே நீங்குவனவன்றி தாம் அவற்றை வலிதி நீக்குபவர்கள் அல்ல. 67வது பாடல். நின் அறிவில் யான் ஒழித்து நீயாகி நின்றது போல் என் அறிவில் நீ ஒழித்தே யானாகி என்னாலும் நிற்கவில்லையாம் ஆகில் நின் சனனம் போக்குதற்கு கற்க வல்லது ஏதுமில்லை காண். பெத்த காலத்தில் இறைவன் உயிரோடு உடனாய் நின்றும் அவ்வுண்மை தோன்றாது உயிர் ஒன்றே உள்ளது என்னும்படி உயிர் அறிவில் ஒன்றாகி நின்ற முறைமை போல முக்தி காலத்தில் உயிர் முதல்வனோடு உடனாயிருந்தும் தான் காணப்படாமல் முதல்வன் ஒருவனே உள்ளான் என்னும்படி அவனுள் அடங்கி ஒன்றாகி நிற்றல் வேண்டும். திருவருளை தெளிய உணர்ந்த உயிர் தான் வேறு நில்லாமல் திருவருளோடு ஒன்றி ஞானம் கைவரப்பெற்ற நிலையிலேயே பேரின்பம் அனுபவமாக பெற்று நிற்கும். அவ்வாறு அன்றி அவன் திருவருளில் அடங்கி ஒடுங்காத உயிர்கள் விலகி நிற்பவர்களுக்கு என்றும் பிறப்பை அறுப்பதற்கு வேறு உபாயம் தேட வேண்டியது இல்லை, வேறு ஏதும் உபாயம் இல்லை. சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன். தம்மை அடைக்கலம் என புகழாக கொண்டவர்களை அவருடைய தீமையிலிருந்து போக்கி பாதுகாத்தல் தலைவனின் கடன். எந்நாளும் இறைவனின் திருவடிகளில் ஒன்றி நிற்கவில்லையானால் பிறப்பை அறுப்பதற்கு வேறு உபாயம் இல்லை. பாடல் எண் 68. இன்ப சுகத்து உள்ளே இருக்கலாம் எப்போதும் துன்பவினை உன்னை தொடராது வன்பா மருள் ஏகமாய் அடங்கி மாயாமல் நெஞ்சே
அருள் ஏடகமாய் அடங்குவாய். சகல நிலையில் உயிர் ஒன்றே உள்ளது என்னும்படியாக சிவம் தோன்றாது நின்றது போல முக்தி காலத்தில் சிவமே தோன்ற உயிர் தோன்றாது திருவருளில் அடங்கி ஒன்றி இருந்து உயிர் தன்னை பற்றிய உணர்வும் தோன்றாமல் பேரின்பம் ஒன்றையே துய்த்து கொண்டு இன்ப சுகத்துள்ளே எப்போதும் இருக்கலாம். அதனால் பிறவி துன்பத்திற்கு காரணமான வினையும் தொடராது. இதுவரை அற்பமான பொருள்களையே உயர்ந்த பொருளாக மதித்து மயங்கி நின்ற மருள் நிலையில் அடங்கி மாயாமல் நெஞ்சே எஞ்சான்றும் நீங்காத பேரின்பத்தில் திளைத்திருத்தல் கூட வேண்டுமாயின் திருவருளில் அடங்கி நிற்பாயாக நெஞ்சே. பிறவிக்கு காரணமான துன்ப வினையும் உன்னை தொடராது. எனவே நெஞ்சே திருவருளில் அடங்கி சிவத்தை அறிந்து அதனிடத்தில் அப்பேரின்பத்தில் திளைத்து நிற்பாயாக என்று நெஞ்சிக்கு அறிவுறுத்தியுள்ளார். 69வது பாடல். தேகம் மறந்து திருவருளாய் நின்று சிவபோகம் விளைய புனர் நெஞ்சே நோக வருந்தாமல் தீவினையின் வாடாமல் துன்பம் அருந்தாமல் நீ பிறவாமல். தேகம் மறந்து கருவிகளின் நீங்கி கருவிகளே தானாயாய் நின்ற மயக்க நிலையிலிருந்து நீங்கி அக்கருவிகள் தனக்கு வேறானவை என உணர்ந்து அவற்றிலிருந்து நீங்கி திருவருளாய் நின்று குரு உபதேசத்தால் திருவருளை பெற்று அத்திருவருளே தனக்கு பரம ஆதாரம்ன்றதை உணர்ந்து தான் அதற்கு வேறாய் நில்லாமல் அத்திருவருளில் ஒன்றி நின்று பின் சிவத்தில் ஒன்றி நின்று சிவபோகம் விளைய புனர் நெஞ்சே நீ நொந்து மனம் வாடாமல் தீவினையின் காரணமாக வரும் துன்ப வினையில் வருந்தாமல் இறத்தல் பிறத்தல்ன்ற பிறவிச் சூழலில் வருந்தாமல் இருக்கணும்னா நெஞ்சே நீ திருவருளில் ஒன்றி நிற்பாயாக. நீ இறந்தும் பிறந்தும் வருந்தாமல் கொடிய வினைகளால் தாக்க உண்ணாது அந்த துன்பங்களை அடையாமல் தேகமே நான் என நின்ற நிலையையும் மறந்து திருவருளை மறவாது அதனோடு புணர்ந்து நின்று இன்பமயமான சிவபோகத்தை மேலும் மேலும் விளையும்படியாக திருவருள் ஒன்றே பெறுதற்கரிய தலையாய பொருள் என்பதை உணர்ந்து அத்திருவருளில் ஒன்றி நிற்பாயாக. 70வது பாடல். பூதாதி பாசம் அன்றோ பூரண ஆனந்தம் அன்றோ வேதமர நம்முள் பிராணன் அன்றோ வாதனைகள் விட்டால் சுகம் அன்றோ என்று உணர்வில் வேண்டுவதும் கெட்டால் பிறப்பும் கெடும். மாயையின் காரியங்களாகிய பூதம் முதலான 36 தத்துவங்கள் அதனோடு கூடி நிற்றல் துன்பத்திற்கு காரணமாகிய தலைகள் என்றும் பரிபூரண ஆனந்த பொருளான இன்பமயமாகிய சிவபெருமான் ஒருவனே வீடு வேற்றை தருபவன் என்றும் அவன் நம்மில் வேறுபாடு இல்லாதல் இன்றி உடனாய் நின்ற தலைவன் என்றும் மும்மலங்களின் வாசனைகள் பற்றற கழியுமாறும் அப்பற்றற கழிந்த வழியே நிரம்பிய இன்பம் பேரின்பம் உளதாம் என்றும் அவ்வாறு அறிகின்ற அவ்வறிவும் நீங்கிய வழியே பிறப்பற்ற நிலை எய்துவது என்பதும் அறிவாயாக. முப்பொருள்களின் இயல்பையும் உள்ளவாறு உணர்தலே ஞானம் எனப்படும். அஞ்ஞானத்தை பெற்று பிறப்பு இறப்பு கெடுவதற்குரிய உபாயத்தை அருளியுள்ளார். பூதம் முதலாக நாதம் ஈராக உள்ள 36 தத்துவ கருவிகளும் பாசமாகிய கருவிகளை கொண்டு பாசமாகிய உலப்பொருள்களை அறிந்த பாசஞானம் நமக்கு துன்பத்திற்கு ஏது என்றும் அப்பாசக்கூட்டங்களினின்றும் நீங்கி பாசச்சார்புகளிலிருந்து நீங்கின அளவில் ஆன்ம அறிவில்
பதிஞானம் விளங்கித் தோன்ற, திருவருள் ஞானம் விளங்கித் தோன்ற, அப்பதிஞானத்தால் முதல் பொருளாகிய சிவத்தை உயிர் தனது அறிவினுள்ளே கண்டு பரிபூரண பேரின்ப பொருளோடு கூடி நிற்றலே வீடு பேறு என்பதையும், அவ்விறைவன் உயிர்களோடு வேறுபடுதல் இன்றி ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்து நிற்கும் தலைவன் என்பதையும், அப்பேரின்பத்தில் திளைத்திருக்கும் நிலையிலையும் மும்மலங்களும் நீங்கிய போதும் மும்மலங்களின் வாசனைகள் பற்றற கழிந்தாலொழிய, மும்மல வாசனையும் பற்றற கழிந்த வழியே நிரம்பிய பேரின்பம் துய்த்தல் உளதாகும். உயிர் அறிவு அறியப்படும் பொருளுக்கு வேறாய் நின்றாலும் அந்நுகர்ச்சி இன்பம் அனுபவமாக பெறாது. ஆன்மா அறிபவனாகிய தன்னையும் தனது அறிவையும் அறியப்படும் பொருளாகிய சிவத்தையும் பகுத்து உணரும்படி இல்லாமல் அறியப்படும் பொருள் சிவத்தில் அழுந்தி தன்னையும் தனது அறிவையும் மறந்து நின்று அப்பொருளோடு ஒன்றுபட்டு நின்று பேரின்பத்தை நுகர்ச்சியாக பெறும். ஆன்மா தத்துவங்களை அறிதலாகிய சுட்டறிவினின்றும் நீங்கி மலவாதனைகளிலிருந்தும் நீங்கி அவற்றின் பற்று அற கழிந்த வழியில் முதல்வன் ஒருவனே உயிர்களோடு பேதமர உடனாய் கலந்து நிற்கின்றான் என்பதையும், தன்னையும் தனது அறிவையும் மறந்து தான் என்னும் நினைப்பின்றி சிவ முதல் பொருளில் அழுந்தி அதில் ஒடுங்கிய பொழுதே சிவானந்தம் அனுபவமாக பெறப்படும் அந்நிலையிலேயே நாம் பிறப்பற்ற நிலை எய்தலாம். திருச்சிற்றம்பலம்.